வணக்கம் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக ஆர்த்தி ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். இஸ்ரோ உதவியுடன் காணாமல் போன விமானத்தை தேடும் பணி மும்முரம். வங்கக்கடல் பகுதியில் 3வது நாளாக தேடுதல் நடவடிக்கை. மானாமதுரை ராமேஸ்வரம் பசுமை வழித்தட திட்டம் மத்திய அமைச்சர் சுரேஷ் பிரபு தொடக்கி வைத்தார். இரண்டாம் கட்ட மருத்துவ பொது நுழைவுத் தேர்வு சென்னையில் மட்டும் 14,000 பேர் எழுதினர். ஆடிப்பெருக்கை ஒட்டி மேட்டூரிலிருந்து கூடுதல் தண்ணீர் திறப்பு முதல்வர் ஜெயலலிதா உத்தரவு. சென்னையில் காணாமல் போன விமானத்தை 3வது நாளாக இஸ்ரோ உதவியுடன் தேடும் பணி முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னை தாம்பரம் விமானப்படை தளத்திலிருந்து இந்திய விமானப்படையைச் சேர்ந்த AN-32 விமானம் நேற்று முன்தினம் காலை 7:46 மணிக்கு 29 பேருடன் அந்தமான் புளோட் பிளேயருக்கு கிளம்பியது. நடுவானில் விமானம் பறந்து கொண்டிருந்த பொழுது காலை 8:12 மணிக்கு விமான கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டது. வங்கக்கடலின் மேலே 23,000 அடி உயரத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது விமானம் காணாமல் போனதை அடுத்து தேடும் பணி 3வது நாளாக இன்று மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னையில் இருந்து 150 கிலோமீட்டர் கடல் மைல் தொலைவில் 13 கப்பல்களும் 5 விமானங்களும் தேடும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. தேடும் பணியில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோவும் இறங்கியுள்ளது. செயற்கைக்கோள்கள் மூலம் பகலிலும் இரவிலும் படங்களை தெளிவாக எடுக்க முடியும் என்பதால் விமானம் எங்கிருக்கிறது என்பதை கண்டறிய முடியும் என இஸ்ரோ தெரிவித்துள்ளது. செயற்கைக்கோள் உதவியுடன் விமானத்தின் சிக்னல் கிடைக்கிறதா என்பது ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனிடையே வங்கக்கடலில் விமானத்தை தேடும் பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது சந்தேகத்திற்குரிய பொருள் ஒன்று நேற்று கண்டெடுக்கப்பட்டது. விமானத்தின் பாகமா என ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதனையடுத்து கண்டெடுக்கப்பட்ட பொருள் காணாமல் போன AN-32 விமானத்தின் பாகம் அல்ல என உறுதி செய்யப்பட்டுள்ளது. காணாமல் போன விமானத்தை தேடும் பணி 3வது நாளாக முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேகமூட்டமின்றி வானம் தெளிவாக இருப்பதால் தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக கடலோர காவல் படையினர் தெரிவித்துள்ளனர். இது பற்றிய நேரடி விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். இந்திய விமானப்படைக்கு சொந்தமான AN-32 ரக விமானம் நேற்று முன்தினம் மாயமானது. இன்றுடன் 3 தினங்களாகியும் அந்த விமானத்தை பற்றிய எந்த ஒரு தகவலும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. அந்த விமானத்தை தேடும் முயற்சியில் முப்படைகளைச் சேர்ந்த வீரர்களும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். அதாவது விமானப்படை, கடல்படை மற்றும் இராணுவத்தினரும் அந்த விமானத்தை தேடும் முயற்சியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். அதிலும் குறிப்பாக விமானப்படைக்கு சொந்தமான C-130 ரக விமானங்கள் 2ம், கடலோர காவல் படைக்கு சொந்தமான B-81 ரக விமானங்களும் இந்த தேடுதல் வேட்டையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். மேலும் டோனியர் ரக விமானங்களும் இந்த தேடுதல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் அல்லாமல் இந்திய கடலோர காவல் படைக்கு சொந்தமான 6 கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களும் இந்த விமானத்தை தேடும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். இன்றுடன் 3 தினங்கள் ஆகியுள்ளதால் அந்த விமானத்தை பற்றி எந்த ஒரு தகவலும் கிடைக்கப்பெறவில்லை. அது மட்டும் அல்லாமல் இந்த தேடும் முயற்சியில் சிறிது தொய்வும் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். அதாவது கடல் சீற்றமாக இருப்பதன் காரணமாகவும் சீதோஷண நிலை மாறி மாறி வருவதாலும் இந்த தேடும் முயற்சியில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. இருந்தபோதிலும் தொடர்ந்து வீரர்கள் அந்த பணி செய்து வருகின்றனர். கடலில் ஏதேனும் அந்த விமானத்தின் உடைந்த பாகங்கள் எதுவும் தென்படுகின்றதா என்ற நோக்கிலும் தொடர்ந்து தேடி வருகின்றனர். இன்று மாலைக்குள்ளோ அல்லது நாளையோ இந்த விமானத்தை பற்றி ஏதேனும் தகவல்கள் கிடைக்கப் பெறலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை தாம்பரத்தில் இருந்து ஒளிப்பதிவு சிவாவுடன் எஸ் விக்னேஷ். இதனிடையே விமானம் காணாமல் போனது பற்றி தாம்பரம் விமானப்படையினர் சேலையூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து தாம்பரம் விமானப்படை உயர் அலுவலர்களிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு மேட்டூர் அணையிலிருந்து நாளை முதல் 3,000 கன அடி தண்ணீர் கூடுதலாக திறக்கப்படும் என்று தமிழக முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார். ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஆடிப்பெருக்கு விழாவை தமிழக மக்கள் சீரோடும் சிறப்போடும் கொண்டாடும் வகையில் மேட்டூர் அணையிலிருந்து கூடுதலாக தண்ணீர் திறந்துவிடப்பட வேண்டும் என காவிரி பகுதி மக்களும் விவசாயிகளும் கோரிக்கை விடுத்ததாக தெரிவித்துள்ள ஜெயலலிதா, தற்பொழுது மேட்டூர் அணையில் உள்ள தண்ணீர் இருப்பு, அணைக்கு வந்து கொண்டிருக்கும் தண்ணீர் வரத்து ஆகியவற்றை கருத்தில் கொண்டு கூடுதல் தண்ணீர் திறந்துவிட முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன்படி நாளை முதல் வரும் 28ஆம் தேதி வரை வினாடிக்கு 3,000 கன அடி வீதமும், 29ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை வினாடிக்கு 1,000 கன அடி வீதமும் கூடுதல் தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
இந்தியாவில் முதன்முறையாக பசுமை ரயில் பாதையாக மானாமதுரை ராமேஸ்வரம் இடையேயான பசுமை வழித்தட திட்டத்தை ரயில்வே துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு தொடக்கி வைத்தார். இந்தியாவில் உள்ள முக்கிய வழிபாட்டு தலங்களில் வாரணாசிக்கு அடுத்தபடியாக ராமேஸ்வரம் உள்ளது. நாள்தோறும் வரும் ஏராளமான பக்தர்களின் வசதிக்காக நாட்டின் 12 முக்கிய நகரங்களில் இருந்து ராமேஸ்வரத்துக்கு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இதனையடுத்து நாட்டிலேயே முதன்முறையாக பசுமை வழித்தட திட்டம் மானாமதுரை ராமேஸ்வரம் இடையே மேற்கொள்ளப்படுகிறது. சென்னை சென்ட்ரலில் நடைபெற்ற விழாவில் ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபு இதற்கான திட்டப்பணிகளை தொடக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், அடுத்த 4 ஆண்டுகளில் ரயில்வே துறைக்கு ரூபாய் 8 லட்சம் கோடி நிதி ஒதுக்கப்படும் என தெரிவித்தார். That is Rameshwaram, Manamadurai, first green train corridor for Indian Railways. What it means? We are making it human defecation. And now the railways are committed to make sure that in the next 3 to 4 years' time, we'll make sure that all our toilets in railways will be converted into bio toilets. இது தவிர சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் அதிவேக வைஃபை வசதியையும் மத்திய அமைச்சர் சுரேஷ் பிரபு தொடக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் 10 ரயில் நிலையங்களில் வைஃபை வசதி ஏற்படுத்தப்படும் என தெரிவித்தார். Free Wi-Fi at more or less the most important stations of the country. Chennai will have the largest installation of 99 antennas. That a target for this year is 100 and target by next 2018 is 400 stations which will be covered by this. And we are track on doing that. We already public launch 16, soft launch 8 and work in progress is on 10 other stations. இது தவிர திருவள்ளூர் திருவாலங்காடு இடையே 4வது வழித்தடம், அரியலூர் மாத்தூர் இடையே மின்மயமாக்கப்பட்ட இரட்டை ரயில் பாதை, திருச்சி ரயில் நிலையத்தில் அதிவேக வைஃபை போன்ற திட்டங்களையும் காணொலி வாயிலாக அமைச்சர் சுரேஷ் பிரபு தொடக்கி வைத்தார். இந்த விழாவில் பேசிய மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், கிழக்கு கடற்கரை சாலையை தேசிய நெடுஞ்சாலையாக மாற்ற விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். நாட்டினுடைய மிக முக்கியமாக நாம் கருதுவது கிழக்கு கடற்கரை சாலையிலே தேசிய நெடுஞ்சாலை அமைப்பதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி எங்களுடைய துறையின் மூலமாக நாங்கள் சொல்லி இருக்கின்றோம். நம்முடைய ரயில்வே துறையின் மூலமாகவும் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கிழக்கு கடற்கரை வழியாக புதிய ரயில் பாதை அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் தொடர்ந்து நாம் வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். மருத்துவ படிப்புகளுக்கான 2ஆம் கட்ட தேசிய தகுதிக்கான பொதுநுழைவுத் தேர்வை நாடு முழுவதும் 4,50,000 பேர் எழுதினர். தமிழகத்தின் ஒரே மையமான சென்னையில் உள்ள 21 தேர்வு மையங்களில் நடைபெற்ற தேர்வில் 14,000க்கும் அதிகமானோர் பங்கேற்றனர். இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் புவனேஸ்வரி. நாடு முழுவதும் உள்ள அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் ஒதுக்கப்பட்டுள்ள அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கான இடங்களை நிரப்புவதற்கான தேசிய தகுதிக்கான நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. இதில் தமிழகம் மட்டுமே மொத்தம் 14,500 மாணவ மாணவிகள் இந்த தேர்வை எழுதினர். இதற்காக சென்னையில் மட்டுமே 21 மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. சென்னையில் மட்டுமே தமிழகம் முழுவதற்கும் சென்னையில் மட்டுமே மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதால் பெற்றோர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக தென் பகுதிகளில் இருந்து இங்கு வருவதற்கு சிரமமாக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சவுத்துலேருந்து வந்து நிறைய பேர் வந்து இங்கே வந்து நீட் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறதுனால லேட் நம்ம சென்டர் தெரியாமல் அவங்கவுங்க ரொம்ப நாள் அரைஞ்சி வந்ததுனால கரெக்டான நேரத்துக்கு வர முடியல. அதனால் நிறைய 2-3 சென்டர் தமிழ்நாடு ஃபுல்லாக வச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெறும் சென்னையை மட்டும் தலைநகராக இருக்கிறதுனால இங்கே மட்டும் சென்டர் வச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த தேர்வினை பற்றி மாணவ மாணவிகளும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்டிருந்தேன். பயாலஜி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஓவரால் பார்க்கும்போது மற்ற ப்ரீவியஸ் இயர்ஸை கம்பேர் பண்ண கொஞ்சம் பிட் ஈஸி தான். கெமிஸ்ட்ரி கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. இல்லை கெமிஸ்ட்ரி லைட்டாக கொஞ்சம் தான், ரொம்ப டஃப்பாலாம் இல்லை, எதுவுமே ஓவரால் ஈஸியாக தான் இருந்தது. இந்த தேர்வின் மூலமாக அரசு கல்லூரிகளில் 15% ஒதுக்கீடும் தனியார் கல்லூரிகளில் ஒதுக்கப்பட்டுள்ள 35% நிர்வாக ஒதுக்கீட்டிற்கான இடங்களும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் உள்ள அனைத்து இடங்களும் நிரப்பப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை KK நகரிலிருந்து ஒளிப்பதிவாளர் விஜயுடன் புவனேஸ்வரி.
சமூக ஆர்வலர் பியூஷ் மனுஷ் சிறையில் தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக விளக்கம் அளிக்க கோரி தமிழக அரசுக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சேலத்தில் மேம்பாலம் கட்டும் பணிகளின் போது அரசு அலுவலர்களை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக கூறி சமூக ஆர்வலர் பியூஷ் மனுஷ் கடந்த 8ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். கடந்த 21ஆம் தேதி ஜாமீனில் விடுதலையான அவர் செய்தியாளர்களுடன் பேசுகையில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது தம்மை 30 காவலர்கள் தாக்கியதாக புகார் தெரிவித்திருந்தார். இதுபற்றி 2 வார காலத்துக்குள் விளக்கமளிக்குமாறு தமிழக அரசுக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் காஷ்மீர் மாநில கலவரத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பாக 2வது நாளாக பல்வேறு அமைப்புகளை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். காஷ்மீரில் கடந்த 8ஆம் தேதி ஹிஸ்புல் முஜாஹிதீன் தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்த பர்கான் வாணி உள்பட 3 பேர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதனையடுத்து ஏற்பட்ட வன்முறை மற்றும் கலவரத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை 46ஆக அதிகரித்துள்ளது. 10 மாவட்டத்தில் 15 நாட்களாக ஊரடங்கு உத்தரவு அமலில் இருப்பதால் செல்போன் மற்றும் இணையதள சேவை முடக்கப்பட்டுள்ளது. 2 நாட்கள் பயணமாக ஸ்ரீநகர் சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மாநில ஆளுநர் NN வோரா, முதல்வர் மெஹபூபா முஃப்தி ஆகியோருடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். தேசிய மாநாட்டு கட்சியைச் சேர்ந்த முன்னாள் முதல்வர் உமர் அப்துல்லா உள்ளிட்டோர் ராஜ்நாத் சிங்கை இன்று சந்தித்தனர். உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவைத் தேர்தலை புறக்கணிக்க ஆம் ஆத்மி முடிவெடுத்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநில பேரவைக்கு அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான பணிகளை காங்கிரஸ் ஏற்கனவே தொடங்கியுள்ளது. இதேபோல் பாரதிய ஜனதா, ஆளும் சமாஜ்வாதி, பகுஜன் சமாஜ் கட்சிகளும் தேர்தல் பணியில் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளன. எனினும் தில்லி மாநில ஆளுங்கட்சியான ஆம் ஆத்மி உத்தரப்பிரதேச பேரவைத் தேர்தலை புறக்கணிக்க திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக ஆம் ஆத்மி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பஞ்சாப் மற்றும் கோவா மாநில பேரவைத் தேர்தலில் போட்டியிட முடிவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப், கோவா தேர்தலில் போட்டியிட முழு கவனத்தையும் செலுத்த இருப்பதால் உத்தரப்பிரதேச தேர்தலில் போட்டியிடுவதில்லை என முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் உத்தரப்பிரதேச மாநில உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடவும் ஆம் ஆத்மி தீர்மானித்துள்ளது. புதுக்கோட்டை ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலை நிறுத்தம். 2 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வர்த்தகம் பாதிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையால் பெண்கள், குழந்தைகள் கூட நடமாட இயலாத நிலை இருப்பதாக பாரதிய ஜனதாவின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். மதுரை BP குளத்தில் பாரதிய ஜனதா சார்பில் இலவச சட்ட உதவி மையத்தை கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், வரும் பொங்கல் திருநாளில் நீதிமன்றத்தில் யாரும் தடையாணை பெறாத வகையில் அவசர சட்டம் பிறப்பிக்க மத்திய அரசு ஆலோசித்து வருவதாக கூறினார். அப்துல் கலாம் நினைவிட இல்ல அடிக்கல் நாட்டு விழாவுக்கு மத்திய அமைச்சர்கள் வெங்கையா நாயுடு, மனோகர் பாரிக்கர் ஆகியோர் வருகை தர உள்ளதாக தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். தமிழகத்தில் மதுரையில் கொலை கொள்ளைகள் அதிகரித்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிறது. மாநகராட்சியின் பணிகள் மிக மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கை நாம் இப்பொழுது கேள்விப்பட்டோம் என்றால் நமக்கே அச்சுறுத்தலாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, குழந்தைகள், பெண் குழந்தைகள், கல்வி கற்கும் குழந்தைகள், கல்வி கற்பவர்கள் அதிகமாக தற்கொலைக்கு ஆளாகிறார்கள். சமூக ஆர்வலர் பியூஷ் மனுஷை தாக்கிய காவலர்கள் தண்டிக்கப்படாவிட்டால் சேலம் மத்திய சிறையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். திருவள்ளுவர் சிலை அவமதிப்பு, காஷ்மீர் படுகொலை உள்ளிட்டவற்றை கண்டித்து நாம் தமிழர் கட்சி சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களுடன் பேசிய சீமான், திருவள்ளுவர் சிலை அவமதிக்கப்படுவது ஏற்புடையது அல்ல என தெரிவித்தார். ஒரு சமூக செயற்பாட்டாளர், ஒரு சூழியல் ஆர்வலர், சுற்றுச்சூழல் ஆர்வலர் பியூஷ் மனுஷை கைது செய்ததே தவறு. அது மிகப்பெரிய தவறு. அவர் கைது செய்யற அளவுக்கு ஒரு குற்றம் ஒன்றும் செய்யல. சிறை அதிகாரி என்னை அடிச்சாரு, கன்னத்துல ஓங்கி அரைஞ்சாருங்க. அதுக்கு என்ன நடவடிக்கை இந்த அரசு எடுத்திருக்கு? உடனடியா அந்த அதிகாரிகளை ஒரு பணியிடை நீக்கம் செய்யணும், அது விசாரிக்கணும். அப்படி இல்லைன்னா நாங்க சேலம் சிறை வளாகத்தை முற்றுகையிட்டு போராட வேண்டிய தேவை வரும்.
ஈரோடு மாவட்ட நீதிமன்றங்களில் காலியாக உள்ள இளநிலை உதவியாளர் பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வில் 1500க்கும் அதிகமானோர் பங்கேற்றனர். 8 இளநிலை உதவியாளர்களுக்கான பணியிடங்களை நிரப்புவதற்காக எழுத்துத் தேர்வுக்கான அறிவிப்பு இணையதளம் மூலம் வெளியிடப்பட்டது. 10ஆம் வகுப்பை அடிப்படையாக கொண்டு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டதை அடுத்து ஈரோடு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 5740 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இந்நிலையில் மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் இன்று எழுத்துத் தேர்வு நடைபெற்றது. இதில் 1500க்கும் அதிகமான பங்கேற்றனர். தேர்வை ஒட்டி நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது. இதனிடையே வரும் 27ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தாமொழி அருகே உள்ள ஏற்றுமதி நிறுவன ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. ஈத்தாமொழி அருகே மேலகிருஷ்ணன் புதூரில் சந்திரசேகர் என்பவருக்கு சொந்தமான ஆலை செயல்பட்டு வருகிறது. இங்கு தேங்காய் நாரில் இருந்து தரை விரிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் தயாரிக்கப்பட்டு அயல் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த ஆலையில் அதிகாலையில் மின்கசிவு காரணமாக தீப்பற்றிக் கொண்டது. மளமளவென பரவிய தீயால் 1.5 கோடி மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமாகின. 4 தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் 3 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த தும்பு ஆலையில் வழக்கமாக வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு காலையில் ஒரு 3:30 மணி சுமாருக்கு திடீர்னு என்ஜினில் ஏதோ கோளாறு ஏற்பட்டு தீ பிடிச்சி கம்ப்ளீட்டாக எரிஞ்சு போச்சு. அதனுடைய கிட்டத்தட்ட எப்படி 2 கோடி ரூபாய்க்கு மேலே சேதம் இருக்கும். இப்படி எரிஞ்ச உடனே ஃபயர் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி ஃபயர் வண்டியெல்லாம் உடனே வந்து அணைச்சிக்கிட்டே இருக்காங்க. அரியலூர் மாத்தூர் இடையே இரட்டை ரயில் பாதை பயன்பாட்டுக்கு வந்துள்ளதால் பயண நேரம் குறையும் என ரயில் பயணிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். விழுப்புரத்திலிருந்து திண்டுக்கல் வரையிலான இரட்டை ரயில் பாதை பணிகள் படிப்படியாக நடைபெற்று வருகிறது. இதில் அரியலூரிலிருந்து மாத்தூர் வரையிலான 25 கிலோமீட்டர் தொலைவுக்கு மின்மயமாக்கப்பட்ட இரட்டை ரயில் பாதை பணிகள் முடிந்து நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரையிலான ரயில் பயண நேரம் 1 மணி நேரம் குறையும் என்றும் அரியலூர் மாத்தூர் இடையே ரயில் கிராசிங்காக காத்திருக்க தேவையில்லை என ரயில் பயணிகள் தெரிவித்தனர். அரியலூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற விழாவில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் சந்திரகாசி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். ஏற்கனவே அரியலூர்லேருந்து நம்ம சென்னை போகிறதுனாலும் சரி, அரியலூர்லேருந்து கன்னியாகுமரி போகிறதுனாலும் சரி, சிங்கிள் லைன் இருந்ததுனால அரியலூர் டு விருதாச்சலம் நிறைய ஸ்டேஷனில் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால் ட்ராவல் லேட்டாக இருந்துச்சு. இன்னைக்கு டபுள் லைன் திறந்ததுனால ட்ராவல் சீக்கிரமாக இருக்குது, பயணம் விரைவாக இருக்குது. தென்பகுதிக்கு செல்வதற்கு உரிய ரயில்களான அனந்தபுரி, கன்னியாகுமரி, பாண்டியன், நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயில்களெல்லாம் அரியலூரில் நின்று செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையும் மரியாதைக்குரிய டிஆர்எம் அவரிடம் சொல்லியிருக்கிறோம். அவரும் கண்டிப்பாக இது பரிசீலிப்பாக சொல்லியிருக்கிறார்கள் என்பதையும் நேரத்திலே உங்களிடையே சொல்லிக் கொள்கிறேன். கோட்டைப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் 5வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இலங்கை சிறைகளில் உள்ள தமிழக மீனவர்கள் 77 பேரை விடுவித்து அவர்களின் 111 விசைப்படகுகளையும் மீட்டுத் தருமாறு மத்திய அரசை கோரி புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் பகுதி மீனவர்கள் காலவரம்பற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 5வது நாளாக வேலைநிறுத்த போராட்டம் தொடர்வதால் 2 கோடி ரூபாய் அளவுக்கு மீன்பிடி வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. மீன்பிடி தொழிலை மட்டுமே நம்பி வாழும் 5000க்கும் அதிகமான மீனவ குடும்பங்களின் வாழ்வாதாரமும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளது. ராமேஸ்வரம் மீனவர்களின் வேலைநிறுத்தம் 3வது நாளாக தொடரும் நிலையில் 800க்கும் அதிகமான விசைப்படகுகள் கடற்கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இலங்கை சிறைகளில் உள்ள தமிழக மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் 3வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், அவ்வாறு எடுக்கவில்லை என்றால் வரும் 26ஆம் தேதி ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாகவும், 28ஆம் தேதி முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடவிருப்பதாகவும் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க வேண்டும் என்றும், 3வது நாளாக காலவரையற்ற போராட்டம் ராமேஸ்வரம் பகுதியில் 800 விசைப்படகுகளை நிறுத்தி பல ஆயிரக்கணக்கான மீனவர்கள் சார்பு தொழிலை சேர்ந்தவர்களும் பசியும் பட்டினியுமாக கிடக்கக்கூடிய சூழ்நிலை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. 26ஆம் தேதி ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்தில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது.
வருமான வரி செலுத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் சென்னையில் நடைபெற்ற பேரணியில் 1000க்கும் அதிகமான கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். வருமான வரி செலுத்துவதால் நாட்டிற்கு ஏற்படும் நன்மை மற்றும் வருமான வரி செலுத்த வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் மாரத்தான் போட்டி சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி வருமான வரி ஆணையர் ஸ்ரீவத்சவா இதனை தொடக்கி வைத்தார். பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த 1000க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் மாரத்தானில் பங்கேற்றனர். உதகையில் நடைபெற்ற பள்ளி மாணவர்களுக்கான அறிவியல் கண்காட்சியில் பல அரசு பள்ளி மாணவர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை அறிமுகப்படுத்தி வியக்க வைத்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள பிரிக்ஸ் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இந்த கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் சங்கர் தொடக்கி வைத்தார். இதில் 50க்கும் அதிகமான பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். ஒவ்வொரு பள்ளி மாணவர்களும் தங்களது ஆசிரியருடன் இணைந்து பல்வேறு புதிய கண்டுபிடிப்புகளை கண்காட்சியில் வைத்திருந்தனர். காற்றாலை, மின் சேமிப்பு, குடிநீர் சுத்திகரிப்பு, ஹெல்மெட் தொழில்நுட்பம் போன்ற பல படைப்புகள் காண்போரை வியக்க வைத்தன. இந்த ஹைட்ரோ பவர் பிளான்ட் வந்து இந்த மின்சாரம் நமக்கு மிகவும் பயன்படக்கூடியதாக இருக்குது. இந்த புதுப்பிக்கக்கூடிய வளமான இந்த நீரில் மின்சாரத்தை இருக்கிறது மிகவும் பயன்படும். இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கிற இந்த இருசக்கர வாகனம் ஹெல்மெட் அணிஞ்சாதான் ஓட ஆரம்பிக்கும். ஹெல்மெட் அணியலைன்னா இது ஓடாது. இதனால் விபத்து ஏற்பட்டாலும் எந்த உயிர் சேதமும் ஏற்படாது. இது ஆல்கஹால் சாப்பிட்டு நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணாலும் இது ஸ்டார்ட் ஆகாது. இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஏராளமானோர் பல்வேறு வகைகளில் இன்னுயிரை இந்த பொழுதும் சுதந்திர கொடியை காப்பதற்காகவே உயிர் நீர்த்தவர் திருப்பூர் குமரன். ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் அவர் வாழ்ந்த வீட்டை மணிமண்டபமாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை 30 ஆண்டுகளாக அப்படியே நீடிக்கிறது. இதுகுறித்து இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில். சுதந்திரத்தை பற்றி எரிந்த காலத்தில் 1904ஆம் ஆண்டு ஈரோடு மாவட்டம் சென்னிமலைக்கு அருகே மேலப்பாளையத்தில் பிறந்தவர் குமாரசாமி. ராமாயியை திருமணம் செய்து கொண்ட பிறகு சென்னிமலையில் குடியேறிய அவர் நெசவு தொழிலில் போதிய வருவாய் கிடைக்காமல் திருப்பூருக்கு சென்றார். அதன் பின்னர் திருப்பூர் குமரனான அவர் 1932ஆம் ஆண்டு சட்ட மறுப்பு போராட்டத்தில் தீவிரமாக இயங்கினார். அங்கு தேச பக்தர்களை திரட்டி குமரன் நடத்திய ஊர்வலத்தின் போது காவல்துறையினரின் தடியடியால் கொல்லப்பட்டார். எனினும் தேசிய கொடியை இருக்க பற்றியபடியே உயிர் நீத்ததால் கொடிக்காத்த குமரனானார். குமரனின் பெருமையை பறைசாற்றும் வகையில் அவர் வாழ்ந்த சென்னிமலை வீட்டை மணிமண்டபமாக அமைக்க வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் நீண்ட கால கோரிக்கை. ஆனால் அதற்கு சிலர் தடை ஏற்படுத்தி வருவதாக கவலையுடன் கூறுகின்றனர் சென்னிமலை மக்கள். குமரனுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்குது. அதில் நம்ம கொஞ்சம் மண்டபமாக கட்டலாம்னு வெகு நாளாக முயற்சி பண்ணுறோம். ஆனால் முயற்சி எடுத்து கட்டலான்னு முடிவு பண்ணால் யாரோ ஒருத்தர் அதுக்கு இடைஞ்சல் பண்ணி குறுக்க கட்டை போட்டு நிறுத்தி போடுறாங்க. அதனால் அரசாங்கத்துக்கும் தகவல் கொடுத்துருக்குறோம். இன்னும் அவங்களும் ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க. மணிமண்டபம் அமைக்க கோரி மத்திய மாநில அரசுகளின் பிரதிநிதிகளிடம் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக கோரிக்கை விடுத்தும் எவ்வித பதிலும் இல்லை என்று ஏமாற்றத்துடன் கூறுகின்றனர் அவர்கள். காலத்தால் அழிக்க முடியாத ஒரு நினைவு சின்னமாக இருக்கிற திருப்பூர் குமரனுக்கு இதுவரைக்கும் அவர் பிறந்த இடத்துல நினைவு சின்னம் அமைக்காது ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்திங்க. மற்ற தலைவர்களுக்கெல்லாம் அமைக்கிறது போல கவர்மெண்ட் மத்திய மாநில அரசுகள் எல்லாம் இந்த திருப்பூர் குமரன் பிறந்த இடத்த நினைவிடமாக மாற்றுறதுக்கு மணிமண்டபம் கட்டுறதுக்கு முயற்சி எடுத்து செய்யணும்னு இதுவரைக்கும் பல கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. கொடிக்காத்த குமரனின் தியாகத்தை போற்றும் வகையில் 1983ஆம் ஆண்டு சென்னிமலையில் முழு உருவச்சிலை அமைக்கப்பட்டது. 2004ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் குமரனின் உருவம் பதித்த தபால் தலையை மத்திய அரசு வெளியிட்டது. அதேபோல மணிமண்டபமும் அமைக்கப்பட்டால் திருப்பூர் குமரனின் பெருமையை இளைய தலைமுறைக்கு எளிதாக கொண்டு செல்ல முடியும் என்பது சென்னிமலை மக்களின் நம்பிக்கை. கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆச்சுங்க. இதை பற்றி யாரும் ஸ்டெப் எடுக்கலைங்க. வர்றவங்க பார்த்துட்டு போகிறாங்க. எம்எல்ஏ எம்பி எல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க. ஒன்றும் ஸ்டெப் எடுக்கலைங்க. ஒரு நினைவாக மணிமண்டபம் கட்டுற மாதிரி எல்லாம் பார்க்கலான்ட்டு கவர்மெண்ட் தலையிட்டு பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு இருக்குங்க. வரும் அக்டோபர் 4ஆம் தேதி கொடிக்காத்த குமரனின் 112வது பிறந்த நாள் கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதற்குள் மணிமண்டபம் குறித்த அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்பதே சென்னிமலை மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக ஈரோட்டிலிருந்து மா ராஜேந்திரன். டூர் தி பிரான்ஸ் சைக்கிள் போட்டி 20வது சுற்றில் ஸ்பெயின் வீரர் வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். அமெரிக்காவின் பல்வேறு மாகாணங்களில் தொடரும் கடும் வெயிலால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அமெரிக்காவில் கடந்த மாதம் பல இடங்களில் கனமழை பெய்தது. வெள்ளப்பெருக்கால் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக வெயில் அதிகரித்து காணப்படுகிறது. நியூயார்க், லாஸ் ஏஞ்சலஸ், சிகாகோ உள்ளிட்ட இடங்களில் வெயில் கடுமையாக உள்ளது. 2005ஆம் ஆண்டுக்கு பிறகு வெயிலின் தாக்கம் அதிகரித்ததால் பெரும்பாலானோர் தங்கள் குடும்பத்துடன் நீச்சல் குளங்கள், அருவிகள், பூங்கா உள்ளிட்ட இடங்களுக்கு செல்கின்றனர். வார விடுமுறை என்பதால் இந்த இடங்களில் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இதனிடையே ஒரு வார காலத்திற்கு வெப்பம் நீடிக்கும் என அமெரிக்க வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அமெரிக்காவில் கலிபோர்னியா மாகாணத்தில் தொடர்ந்து காட்டுத்தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ள நிலையில் பாதுகாப்பு கருதி அருகில் வசிப்பவர்கள் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள சாண்டா கிளாரிட்டா நகரின் அருகே உள்ள வனப்பகுதியில் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. மளமளவென பரவும் காட்டுத்தீயை அணைக்கும் முயற்சியில் 30 ஹெலிகாப்டர் மற்றும் 8 சிறிய ரக விமானங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. காட்டுத்தீயினால் இந்த பகுதியை சுற்றியுள்ள 10 சாலைகளில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. Thank you. பிரான்சில் நடைபெற்று வரும் டூர் தி பிரான்ஸ் சைக்கிள் போட்டித் தொடரின் 20வது சுற்றில் ஸ்பெயின் வீரர் ஜான் இசாகிரே வெற்றி பெற்றார். பிரான்ஸ் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பல சுற்றுகளாக நடைபெற்று வரும் டூர் தி பிரான்ஸ் சைக்கிள் போட்டித் தொடரில் உலகின் முன்னணி வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். இப்போட்டித் தொடரின் 20வது சுற்று மிக்காவேல் இருந்து மொகோசின் இடையிலான 146.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடத்தப்பட்டது. இதில் சிறப்பாக சைக்கிளை இயக்கிய ஸ்பெயின் வீரர் ஜான் இசாகிரே 4 மணி 6 நிமிடங்கள் 45 வினாடிகளில் பந்தய தொலைவை கடந்து முதலிடம் பிடித்தார். கொலம்பிய வீரர் ஜார்சன் பெர்னாண்டோ 2வது இடத்தையும், இத்தாலி வீரர் வின்சென்சோ நிபாலி 3வது இடத்தையும் பிடித்தனர். இதனிடையே ஒட்டுமொத்த புள்ளிப்பட்டியலில் தொடர்ந்து முன்னிலை பெற்று வரும் கிறிஸ் ஃப்ரூவும் பட்டத்தை வெல்லும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது. மேற்கிந்திய தீவுகளில் நடைபெற்ற போட்டியில் அதிக கேட்சுகள் பிடித்த இந்திய வீரர் என்ற பெருமையை விக்கெட் கீப்பர் விருத்திமான் சாஹா பெற்றார். இந்த போட்டியில் இந்தியா வெற்றி பெறும் நிலையில் உள்ளது. ஆன்டிகுவாவில் நடைபெற்று வரும் இந்த போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 566 ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்தது. இதையடுத்து களமிறங்கிய மேற்கிந்திய தீவுகள் அணி 243 ரன்களில் ஆட்டமிழந்து ஃபாலோ ஆன் ஆனது. 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து விளையாடி வரும் மேற்கிந்திய தீவுகள் அணி நேற்றைய ஆட்ட நேர முடிவில் 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன்கள் எடுத்துள்ளது. இந்த போட்டியில் பல்வேறு சாதனைகளை இந்திய வீரர்கள் படைத்து வருகின்றனர். கேப்டன் விராட் கோலி 200 ரன்களும் அஸ்வின் 100 ரன்களும் எடுத்து சாதனை நிகழ்த்தினர். மேற்கிந்திய தீவுகளின் 6 பேட்ஸ்மேன்களை ஆட்டமிழக்க செய்த இந்திய விக்கெட் கீப்பர் விருத்திமான் சாஹா அந்நாட்டு மண்ணில் அதிக கேட்சுகள் பிடித்த இந்திய விக்கெட் கீப்பர் என்ற பெருமையை பெற்றார். மேலும் ஒரே இன்னிங்ஸில் அதிக கேட்சுகள் பிடித்த விக்கெட் கீப்பர்கள் வரிசையில் சையத் கிர்மானி மற்றும் மகேந்திர தோனியுடன் அவர் இணைந்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இஸ்ரோ உதவியுடன் காணாமல் போன விமானத்தை தேடும் பணி மும்முரம். வங்கக்கடல் பகுதியில் 3வது நாளாக தேடுதல் நடவடிக்கை. மானாமதுரை ராமேஸ்வரம் பசுமை வழித்தட திட்டம் மத்திய அமைச்சர் சுரேஷ் பிரபு தொடக்கி வைத்தார். இரண்டாம் கட்ட மருத்துவ பொது நுழைவுத் தேர்வு சென்னையில் மட்டும் 14,000 பேர் எழுதினர். ஆடிப்பெருக்கை ஒட்டி மேட்டூரிலிருந்து கூடுதல் தண்ணீர் திறப்பு முதல்வர் ஜெயலலிதா உத்தரவு. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.